அண்ணே உங்களுக்கு அறிவுனே. டேய், எனக்கு இருக்க அறிவுக்கு 3 ஃபார்மேட்லயும் கேப்டன் பண்ண வேண்டிய வேண்டா. ஏதோ என் கஷ்ட காலம் இந்த டெஸ்ட் டீமுக்கு கேப்டன் பண்ணிட்டு இருக்கு. டீமா இது தண்டமா இருக்கு. அண்ணே நீங்க பெரிய ஆளுனே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. பிளேயர்ஸ் சொல்றது முக்கியம் இல்ல, நம்ம டீம் கோச்சிட்ட சொல்லணும்டா. அண்ணே, சாரு, கோச்சு, கில்லு ரொம்ப நல்லவரு, பவர் ஹிட்ரு, பவர் பிளேல கேப்டன்ஷிப் பண்றதுல வல்லவரு, அவர் நல்லவரு, கெட்டிக்காரு, இதெல்லாம் போய் சொல்லணும்டா. டேய், நான் ஒரு சச்சின் டெண்டுல்கர் மாதிரிடா. எப்படி பேட்டிங்க செதுக்குறேன் பாத்தியா? என்னடா செதுக்குறாங்க அவன வச்சுக்கிட்டு? வேற வர்றாரு. ஏப்பா நீ போப்பா. என்ன செதுக்கிட்டு இருக்க நீ? இல்ல கோச், அவனுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் வேணும்னு கேட்டான், அதனால லைட்டா ஒரு சின்ன மோட்டிவேஷன். ஜெய்ஸ்வாலுக்கு சின்ன பையன்டா அவன் மண்டையை கழுவாதரா. மண்டே கழுவல, அவன் சின்ன பையன்றனால என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நாளைக்கு மேட்ச், இப்ப மேட்ச் இருக்கு அடுத்து. சரி, என்ன ஸ்டாட்ஸ் எடுத்து வச்சிருக்க? எப்படி இது விளையாட போற? ஸ்டாட்ஸா? அதெல்லாம் எதுக்கு? சரிடா, அதெல்லாம் நம்ம டீம்ல பெரிய ஓட்ட பேட்டிங் ஓட்டடா. சும்மன் கில் இருந்தும் பெரிய ஓட்டன்னு சொல்ற பாத்தீங்கல்ல. சொல்லுங்க, எத்தனை 100 அடிக்கணும்? அடிக்கலாம், இதுக்கு 5 மேட்ச் 50 அடிப்ப. நம்ம டீமுக்கு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இங்கிலாந்துல யாரு நினைக்கிற நீ? சொல்லுங்க. என்னன்னு சொல்றது? சொல்லுங்க, ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் யாரு? சும்மன் கில். சொல்லுங்க. சும்மன் கில் நீ தான் கிடையாது. சரி, அப்போ அவனை எதுக்கு நீங்க பில்டப் பண்றீங்க? அவனெல்லாம் சொல்ல முடியாது. யாருன்னு நினைக்கிற? அவன் என் பேரை வந்து அவன் வாயில சொல்லலாம் முடியாது. சரியா? நீல முடிக்காரு அவன் தானே. கேஎல் ராகுலா? அவன் தான். அவன் பேரெல்லாம் சொல்லக்கூடாது, எதிரி. அவரே செகண்ட் ஸ்பாட்ல தான் இருக்காரு. நான் லிஸ்ட்லயே இல்லைன்றீங்க, அவன் இல்லைன்றீங்க. யாரா இருக்கும்? ஒருவேளை சச்சின் டெண்டுல்கர் அந்த மாதிரி. இப்ப கரண்ட்ல யாரு? ரவீந்திர ஜடேஜாவும். ஐயா, நீங்க இப்ப பேசுறது பேட்டிங் ஸ்டாட்ஸ பத்தி. அதே ஸ்பின்னர் ஸ்டாட்ஸ பத்தி எல்லாம் பேசல. அவன பேரு அன்னைக்கே தெரிஞ்சது. அவன் என் கேப்டன்ஷிப்ல இது சண்டை ஓடையில நீங்க இந்த இப்படி பில்டப் பண்ணி விட்டு ரைட்டுங்க. பில்டப் பண்ணி விடல. 20 மேட்ச்ல 1035 ரன் அடிச்சிருக்காங்க. நான் மொத்த டெஸ்ட் மேட்ச்ல 10,000 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்கேன். இது பத்தாதா? அடிக்கல. நான் சொல்றது இங்கிலாந்து கூட. ரெண்டாவதா இருக்கிறது கேஎல் ராகுல். 900 ரன் அடிச்சிருக்கான். என்னங்க அது சொல்றீங்க? 2 பேத்துக்கு ஆவரேஜ் 30ல இருந்து 40 தான் இருக்கு. என்னடா பண்ண போற? என்ன பண்ண தரலையே. சரி விடுங்க, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகிறீங்க? நான் இருக்கேன், என் பேட் இருக்கு. ஆமா, பேட்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் ஸ்டிக்கர் ஒட்டுறது இருக்கானா? ஏன் இல்ல, என் பேட்ல ஸ்டிக்கர் ஒட்டணும். அந்த மாதிரி என்ன மாதிரி ஒட்டணும்? நீங்க? நான் யாரு? சும்மன் கில். அது உங்களுக்கு, மக்களுக்கு, நாட்டுக்கு. நான் யாரு? நாட்டுக்கு சின்ன பையன்டா நீ. பிரின்ஸ், இளவரசர். அத வந்து நான் என் பேட்ல ஒட்டணும். இல்ல, சச்சின் டெண்டுல்கர்னு சொல்லிக்கிட்டேல்ல. ஆமா, அவரை கடவுள்னு சொல்றாங்க. சரி, அவரே பேட்ல எழுதல. சரி, விராட் கோலி இப்ப ரிட்டையர் ஆனாரு. சரி, அவர் கிங்னு சொல்றாங்க. சரி, அவரு கூட கிங் ராஜான்னு எழுதல. சரி, ஆனா நீ அவங்க எல்லாம் அத பண்ணல, நான் இத பண்ண போறேன். அதனால ஒரு புது சரித்திரமா இருக்கட்டும். நீ கடைசியா 91 ரன் அடிச்சடா. அதுக்கப்புறம் ஒரு 10 இன்னிங்ஸ்ல எதுவுமே நீ பண்ணலப்பா. எல்லா ஸ்டாட்ஸையும் எழுதுவீங்க, என்னென்ன பண்ணலையோ எல்லாத்தையும் இந்த சீரீஸ்ல முடிச்சு கொடுக்கல. என் பேரு பிரின்ஸ் கில் இல்ல. ஐயோ, இவன் கேப்டன் ஆயிட்டு இவன் பண்ற அலும்பெல்லாம் நம்ம தாங்கிக்க வேண்டியதா இருக்கு. பிரின்ஸ் கில் கேப்டன், பிரின்ஸ் கேப்டன் கில் அப்படின்னு கூப்பிடுங்க இனிமேல். சரி விடு, பேட்டிங்ல என்னமோ பண்ணி தொலைஞ்சிருவீங்க. இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க விக்கெட் கொடுக்காம இருக்கணும் அவங்ககிட்ட. அதுக்கு என்ன வச்சிருக்க நீ பிளான்? அதுக்கு அவங்ககிட்டயே ஒண்ணும் இல்லையே. பேர் சொல்ற மாதிரி ஒரு பவுலர் இருக்கான்னு சொல்லுங்க, நம்ம ஆளுங்க மிரட்டிடுவாங்க. சும்மா செய்யும் செஞ்சிருவாங்க. சூப்பரா செய்யறாங்கப்பா. சரிப்பா, நம்ம இங்கிலாந்துக்கு வந்திருக்கோம். இங்கிலாந்து பால் போட்டா என்ன ஆகும்னு தெரியுமா? பால் போட்டா ஈஸியா ரன் வரும். நம்ம ஈஸியா அப்படி கவர்டே ஆடலாம், கிளியர் பண்ணுவோம். பாம்பாட்டம் காமிப்பாங்க அவங்க. பாம்பாட்டமா? அவன் நாய்கினி ஆட்டமே காட்டும். ஒண்ணுதான். அப்படிதான். என்ன பாம்பாட்டம்னா என்னது? ஸ்விங் ஆகும். இங்க இங்கிலாந்துல ஸ்விங் ஆகுமா? இங்கிலாந்துல ஸ்விங் தான்டா ஆகும். சரி, இங்கிலாந்துல ஸ்விங் ஆகுதுன்னே வச்சுக்கிறோம். இங்கிலாந்துல ஸ்விங் பவுலர் யார் இருக்கா இப்போ? தி கோட் ஜேம்ஸ் ஆண்டர்சன். அவர் பேர்ல கப்பு மட்டும்தான் இருக்கு. அந்த கப்பை வந்து நம்ம எழுதி வைக்கிறோம். அவர் தான் விளையாடலையே. அவனுக்கு பந்தெல்லாம் போட தெரியுமா? புரியல. அவன் பந்து போட மாட்டேன், பேட்டிங் ஆட மாட்டேன், டெஸ்ட் மேட்ச விட்டு போயிட்டேன். எதுக்குன்னு கேட்டாக்க எனக்கு இன்ஜுரி ஆகுதுன்னு. பேட்டிங் ஆடுவான், சரி ஓகே. ஆனா ஒன்னு அவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவுட் ஆயிட்டா ஒரு மாதிரி சூப்பரா பண்ணுவாங்க. அந்த பேட்டை கீழே போடுறது, ஓ நோ, அந்த அக்ரஷன் காட்டுறேன். நான் அதை ரசிக்க போறேன். சரி, இப்போதைக்கு இந்தியாவுக்கு எதிராக அவர் தான் லீடிங் விக்கெட் டேக்கர்.
என்னங்க சொல்றீங்க? ஸ்டாட்ஸ் எதுவும் மாத்தி கீட்டி பாத்துட்டு வந்தீங்களா? நானாடா? ஆமா. நீ சொல்லுவ. அவரை யார் அட்டாக் பண்ண போறான்? அவரை யார் அட்டாக் பண்ண போறான்? சரி, அவனை இறக்கி விடுங்க. வேற என்னத்த பண்ண? பெரிய முடிக்காரன் ராகுல். வேற என்ன பண்ண? அவர்கிட்ட போய் விழுந்துட்டா? அவன் தானே ஓப்பனிங், அவன் தான் பண்ணணும். வேற என்ன பண்ண? சரி விடுங்க. பாஸ் பவுலர் அவரை விட்டு ஸ்பின்னர் சோயப் பசீர் ஒரு சின்ன பையன் வந்திருக்கான். சோயப் பசீர் இப்படி ஒரு பேரு, இப்படி ஒரு ஸ்பின்னர், அதெல்லாம் பண்ணிட்டு பாத்துக்கிறேன். இல்ல அவன் யாரு? அபிமன்யு ஈஸ்வரன், கருண் நாயர் இருக்காங்க, பாத்துக்கலாம். கருண் நாயர், KL ராகுல், ரிஷாப் பண்ட், இவங்க எல்லாம் ஒவ்வொரு பவுலர் பாத்துக்கிட்டாங்க. சரி, நீ என்ன பாக்க போற? இவங்க விளையாடுறத எல்லாத்தையும் உட்காந்து பாக்க போறேன்ல. அப்ப யாரையும் நீ அட்டாக் பண்ண போறது இல்ல. கேப்டன் பிரின்ஸ் கில். சரி, நீ உட்காந்தே பாத்துக்க. நம்ம பேட்டிங் விட்டுரு, நம்ம பவுலிங் வர்றேன். நம்ம பவுலிங் சரி, நம்ம பவுலிங்க பத்தி பேசலையே. கப்பை எடுத்து இப்ப நம்ம கொடுத்துடலாம். சரி. எப்படியா? இதுக்கு மேல ஒரு இதுக்கு மேல ஒரு பவுலிங் லைனப் கிடைக்காது. ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கிற வரைக்கும் அது இருக்கட்டும். ஜஸ்பிரீத் பும்ரா இல்லையா? நீங்க எனக்காக, அதாவது எனக்காக, இந்தியன் டீமுக்காக, நம்ம ஊர் ரசிகர்களுக்காக சண்டை போட்டு ஒரு பவுலரை கூட்டு வந்தீங்க பாத்தீங்கல்ல. அப்படி பண்ணு. அந்த பேர் சொல்லல, அந்த ஒரு சத்தம் ஹர்ஷித் ராணா. சொல்லுங்க, ஹர்ஷித் ராணா. ஏதோ அவன் ஃபியூச்சருக்கு நான் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். சரி, ஆனா அவன் தேவையில்லை இப்ப நமக்கு. அவன் தேவை. நீங்க எனக்காக கூட்டு வந்தவன நீ உனக்காக வச்சுக்கடா, அவ்வளவுதான். இந்தியாக்காக அதிக லீடிங் விக்கெட் டேக்கர் யாரு நினைக்கிற? யாரா இருக்கும்? 2-4 ரவி ஜடேஜா. அப்படிதான் இல்ல. ஏங்க, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். அது ஏதோ ஒரு மாதிரி கோஇன்சிடென்ஸாவே இருக்கு. அவன் பேட்டிங்க பெருமைப்படுத்துறீங்க, அவன் பவுலிங்க பெருமைப்படுத்துறீங்க, ஃபீல்டிங்க சொல்லவே வேண்டாம். அவன் என்னமோ எனக்கு டெஸ்ட் கேப்டன்ஷிப் பண்ணணும்னு சொல்றேன். ஒரு மாதிரி ஏதோ எனக்கு மூளையில அடிக்கிற மாதிரியே இருக்கு. உங்களுக்கு எதுவும் தோணுதா? எனக்கு தோணல. சரி, அதிக விக்கெட் டேக்கர் ரவிச்சந்திரன் அஸ்வின். எங்க அவனே எங்க கூட்டு வரல? அப்ப அவரை கூட்டு வந்திருக்கலாம்ல. கூட்டு வந்துட்டா டீம்ல எடுத்திருப்பேன். கண்டிப்பா டீம்ல டீம்ல எடுத்து அவரே ரிட்டையர் ஆயிட்டாரு. நீ வேற தெரியுதுல. நீங்களும் நானே எடுக்கல, நீங்களும் எடுக்கல. அவர் மொத்தத்துக்கு டெஸ்ட் மேட்ச்ல எடுக்கவே இல்லை. சரி, இப்போ ஜடேஜாவை வேணான்ற அவன் தான். நான் எப்ப சொன்னேன்? அவர் இல்லைன்னா அவ்வளவுதான். அவர் இருக்கட்டும். நம்ம பையன் பும்ரா, அவனை நான் எங்க வேணானே. அவன் தான் நான் விளையாண்டா 2 மேட்ச்ல 3 மேட்ச் தான் விளையாடவே இல்லையா? இந்த 2 பேர் தான் லீட் விக்கெட் டேக்கர். இவங்க இருக்காங்க, கன்ஃபார்ம் இருக்காங்க. நானே இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க இருக்காங்க. நீ பவுலிங் போடலனா போட்டுருவாங்க. ஆமா, நானே ஒரு பவுலர் தானே. பேசாம நான் ஏன் கையை கியா சுத்தி வேணாம். எனக்கு 2 கேள்வி, கடைசி கேள்வி. சொல்லுங்க. நம்ம பவுலிங்க வச்சு ரூட்டையும் ஸ்டோக்ஸையும் எப்படி நிறுத்த போற? என்ன அமைதி ஆயிட்ட? நாளைக்கு மேட்ச்ல பாப்பீங்க.